குட் பை டக்லி திரைப்பட விவகாரத்தில் காப்புரிமை சட்டப்படி இசையமைப்பாளர்களிடம்தான் பாடல் உரிமை உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இளையராஜா தரப்பு தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த், வணக்கம். விவரம். பாடல்கள் உரிமை தயாரிப்பாளரிடம் எப்போதும் கிடையாது எனவும் அது இசையமைப்பாளரிடம் மட்டுமே இருப்பதாக இளையராஜர் அஜித்குமார் நடிப்பில் வெளியான குட் பை டக்லி திரைப்படத்தில் இளையராஜா இசையமைத்த பாடல்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் குட் பை டக்லி திரைப்படத்தில் இளையராஜா பாடல்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த தடையை நீக்க வேண்டும் என கோரி மைத்ரி மூவி மேக்கர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது இளையராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தயாரிப்பாளரிடமிருந்து பாடல் உரிமை வாங்கியது கிடையாது எனவும் தயாரிப்பாளர்களுக்கு எந்த விதமான பாடல்களுக்கான உரிமை இல்லை எனவும் அது முழுவதும் இசையமைப்பாளர்கள் மட்டுமே இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். காப்புரிமை சட்டப்படி இளையராஜா தான் அனைத்து பாடல்களுக்கும் உரிமை எனவும், எனவே ஒட்டுமொத்த படத்திற்கும் தயாரிப்பாளர்களுக்கு உரிமை இருந்தாலும் பாடல்களுக்கான தனியாக எடுத்து நபருக்கு பாதித்தார். எனவே இந்த தரப்பில் தயாரிப்பாளர் விற்பனையாக கூறப்படும் அந்த இதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் காப்புரிமை சட்டப்படி அது செல்லாது எனவும் வாதிட்டார். இதனையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்திருந்து வழக்கினுடைய தீர்ப்பினை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.